அண்மை செய்தி. தேர்தல் பத்திர எண்களை வெளியிட எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் பத்திர விவரங்களை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்தது தேர்தல் ஆணையம். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திர விவரங்கள் எஸ்பிஐ வங்கி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருந்தன. அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த விவரங்கள் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தன. 2 பிரிவுகளாக அந்த தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. ஒன்று, தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்கள், அவ்வாறு எந்த நிறுவனங்களிடமிருந்து எந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடையாக வந்தது, தேர்தல் பத்திரமாக வந்தது என்ற விவரங்கள் என 2 பக்கங்களாக தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த வழக்கு, அதாவது தேர்தல் ஆணையம் சில திருத்தங்களை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனு மீதான விசாரணை தற்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் நடைபெற்று வருகிறது. அப்பொழுது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணைய பத்திரத்தினுடைய விவரங்களை ஏன் வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் தேர்தல் பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என்றும் எஸ்பிஐக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் தேர்தல் பத்திர விவரங்களை சீலிட்ட கவரில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் நாங்கள் குறிப்பிட்ட, அதாவது மார்ச் 11ஆம் தேதி அந்த உத்தரவில் குறிப்பிட்ட உத்தரவுகளை பிறப்பித்திருந்தோம். அந்த உத்தரவுகள் அனைத்தும் முழுமையாக சில விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பிட்ட விவரங்களை வெளியிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய தீர்ப்பில் இருந்தது. ஆனால் அது போன்று இதில் இல்லையே என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.